நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஜெபம் நீங்க ஏற்றுக்கிறதில்லை என்று உம்முடைய பிள்ளைகளோடு அப்பா நீங்க பேசிய தயவுக்காய் ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் மேல இருக்கட்டப்பா. அந்த வார்த்தை நீங்க என்ன சொல்றீங்களோ அதப்படி நடக்க விசுவாசிக்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் மாற்றிய தயவுக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வார்த்தையின் மூலியமா ஆண்டவரே அப்பா இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வார்த்தையில இன்னும் உறுதியாய் நின்று சபைக்கு போய் ஆண்டவரே வேதத்துடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின்படியே இசப்பா நடப்பதற்கான இந்த நேரத்தில் உம்முடைய கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய வார்த்தையை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் இப்பொழுதே நீங்கள் பதில் கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரப்பா. இப்பொழுதே மனம் திரும்பி அப்பா இனி என் கர்த்தருடைய வழியில நான் நடப்பேன், கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள காணப்படணும் என்று அப்பா விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த ஜெபத்திற்கு நீங்கள் பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஜெபம் கேட்டதற்காய் நன்றி. விசுவாசத்தோடு இதை பார்த்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீங்கள் பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வைத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை இந்த ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. ஜீசஸ் வித் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. காட் பிளஸ் யூ.